வணக்கம். நம்ம இன்று ஒரு ஜோதிட ஆய்வு ஜாதகம் அப்படின்றது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு போய்ங்க. அதுக்கான விளக்கங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்றதுக்கான ஒரு கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு லவ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணியிருந்துருக்குறாங்க, பிரேக்கப் அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்கு. அப்போ தன்னோட எக்ஸ் திரும்பி நம்மளோட பழகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அவங்களோட ஜாதக அமைப்புக்கு ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற 2 விஷயங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த ஜாதக அமைப்பில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதக அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் அப்படின்றது ஒரு தனஸ்தானத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன், லக்னமும் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருக்குது. ஒரு புத பகவானும் பார்த்திங்கன்னா சூரியனோடையே இருக்குது, லக்னத்திலேயே இருக்குது. அடுத்து சிம்மத்தில் கேது, சனி, உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்ற விஷயம் இருந்து ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் பட்டிருக்கு. சனி பகவான் இருந்து பாவத்துவமாக இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் அங்கே விஷயமா இருக்குது. கேது எனும் ஒரு சூட்சும சனி பகவானோட இணைந்து அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இங்கே ஒரு சுக்கிர பகவான் பாவத்துவமாக தான் இருக்கார். சனி பகவான் சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆயிருக்காங்க. உங்களுக்கு குரு பகவான் விருச்சிகத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஜாதக அமைப்பு பார்க்கும்போது ராகு அப்படின்றது கும்பத்தில் அப்படின்ற விஷயமாக இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு. இப்போ இந்த ஜாதக அமைப்பில் இவங்களுக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திரும்பி வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு சுக்கிர தசை ஒரு குரு புத்தி அப்படின்ற விஷயம் முன்னாடி போயிட்டு இருந்திருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு. காதல் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எப்போ சனி புத்தி அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சதோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரேக்கப் அப்படின்ற விஷயம் ஆயிடுச்சு. அப்போ சனி புத்தி அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு முடிகிற வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ சனி புத்தி முடிகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 தான் முடியுது. அப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வருடம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதுக்கான விஷயங்களை அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட பார்த்து மறுபடியும் பேசி பழகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, மிக மிக கம்மியாக தான் இருக்குது. உங்களுடைய எக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ரிட்டர்ன் ஆகி பேசி உங்களுக்கு பழகிறதுக்கு பாசிபிலிட்டி 3 வருஷம் இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஜாப் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூரியன் அப்படின்ற விஷயம் குரு பகவானோட நேரடி பார்வையில் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதனும் இணைந்திருக்கு, லக்னமும் இருக்குது. ஆக லக்னத்திலேயே திக்பலமாகி சூரியன் அங்கே இருக்குது, புதனும் இருக்குது, குருவோட பார்வையில் இருக்குன்னா எவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார், அது லக்னத்தில் இருக்குன்னு பாருங்கள். அப்படின்றப்போ சூரிய பகவான் நல்லா இருக்கார். சரி, சிம்மம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சனி பகவான் அங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு சுக்கிரன் அங்கே சூப்பராக இருக்குங்க. அப்போ அங்கே சுக்கிரனோட இணைந்து சூரியன் இருக்கிறது, சனி பகவான் இருக்கிறது, சனி பகவான் சுபத்தன்மை ஆகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருக்குது. அப்போ கேது சனி அப்படின்ற விஷயம் ரொம்ப பாவத்துவப்படுத்தாது, ஒரு சூட்சும அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அங்கே இருக்குது. அப்போ சிம்மம் அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு சனியால் பாவத்துவப்படுத்தப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஆக இப்போ போயிட்டுருக்குது சனி பகவானோட புத்தி. அந்த சனி பகவானோட புத்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதன் புத்தி, அடுத்து கேது, சுக்கிரன், சூரியன் இப்படி புத்திகள்லாம் வரப்போகுது. அப்படின்றதுல கண்டிப்பாக சனி புத்தி முடிஞ்ச பிறகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், எக்ஸாம் மற்ற விஷயங்கள் எழுதுனாங்கன்னா அதுக்கான கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் அந்த சனி புத்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்குது. ஆக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற விஷயங்களுக்கான ஒரு அருமையான விளக்கம். சனி புத்தி அப்படின்ற விஷயங்கள் வந்தாலே எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். சனி புத்தி அப்படின்ற விஷயங்கள் டிலே, பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுக்கும், குடைச்சல் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பு பார்த்ததில் அவங்களுக்கு கேட்ட உடனே பார்த்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதுபோல் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் உங்களோட ஜாதக அமைப்புக்கான இந்த வீடியோ பார்க்குற அமைப்புக்கு உங்களுக்கான ஜாதக அமைப்பு ஏதாவது டவுட் இருக்கும், செக் பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் நினைப்பீங்க, இல்லை டவுட் கேட்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக
டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, சேனல்லையே மேலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்குது, சேனல்லையும் இருக்குது, யூடியூப் சேனல்லையும் இருக்குது, என்னோடய நம்பர் வந்து இருக்குது. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணலாம். இதுபோல் பல ஜாதக அமைப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் செக் பண்ணி ஆராய்ந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள், உங்களோட ஜாதக அமைப்பு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.